நீங்க ரொம்ப ட்ரை பண்றீங்க. ஹானஸ்ட்டா ட்ரை பண்றீங்க. ஆனா ஏன் சக்சஸ் கிடைக்கல? என்னைக்காவது இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? எஃபோர்ட்ஸ் இருக்கு, ட்ரீம்ஸ் இருக்கு. ஆனா ரிசல்ட் இல்ல. இன்னைக்கு நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கான ரியல் ரீசன் என்னன்னு சொல்லப் போறேன். அதுவும் லக்கோ, டெஸ்டினியோ கிடையாது. சைக்காலஜி. இமேஜின் பண்ணுங்களேன். ஒரு பெர்சன் வந்து மார்னிங் ஒரு 5 ஏஎம்க்கு அலாரம் வச்சிருக்காங்க. அவங்களோட கோல் என்னன்னா, ஃபிட்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து அலாரம் ரிங் ஆகுது. பட் அவங்களோட மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம். ஈவினிங்ல ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரப்போ பிளான் பண்ணுவோம். இன்னைக்கு ஏதாவது படிக்கணும், சைட் பிசினஸ் பத்தி ஏதாவது யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்த உடனே சேர்ல உட்காந்துட்டு மொபைல் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 1 ஹவரா ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்போம். இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம ட்ரை பண்றோம். நம்மள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நெனைப்போம். பட் ஸ்டில் ஃபெயில் ஆவோம். இதுதான் டெய்லி நம்ம லைஃப்ல நடக்கிற ரியல் ஸ்ட்ரகிள். எஃபர்ட் இல்லன்னு இல்ல. எஃபர்ட் வந்து ராங் டைரக்ஷன்ல இருக்கு. ஃபெயில் ஆகுறதுக்கான ஒரு 3 மேஜர் சைக்காலஜிக்கல் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாருமே மோட்டிவேஷனை டிபெண்ட் பண்ணியிருப்போம். சிஸ்டத்தை கிடையாது. மோட்டிவேஷன்னா ஃபயராக ஒரு 2 டேஸ் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். 3rd டே வீக் ஆகிடுவோம். ஆனால் சிஸ்டம்னா ஒரு ரொட்டீன். மோட்டிவேஷன் இல்லைனாலும் அது வந்து ஒர்க் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு வந்து மோட்டிவேஷன் வேணும்னு நினைப்போம். ஆனால் 6 மணிக்கு ஜிம்மு பேக்கை வந்துட்டு உங்களோட பைக்கில் எடுத்து வச்சிட்டிங்க, ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக் ஆகிடும். நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் நீங்கள் வந்து மோட்டிவேஷனுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க. இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு சிஸ்டம் செட் பண்ண மறந்துடுறீங்க. செகண்ட் ரீசன், நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கோலை செட் பண்ணிவிடுவோம். பட் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டோம். நான் ஒரு 3 மந்தில் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோலை எடுத்து வச்சுப்போம். ஆனால் டெய்லி ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் கூட இல்லை. ஸோ ஒரு கோல் வந்து பெருசாக இருக்கிறப்போ நம்மளோட பிரைன் வந்து பயந்துடும். பிரைன் வந்து அதை அவாய்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ சின்னதாக கோலை வந்துட்டு ஸ்ப்ளிட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டெய்லி 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் அதை அப்படியே டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ரொட்டீனாகவே. 3rd ரீசன் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்க பேட் ஹேபிட்டை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண மாட்டோம். அதுதான் நம்மளோட ப்ராக்ரஸே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். சக்ஸஸ்க்கு ஒரு ஹேபிட் வேணும்னு இல்லை. ஆனால் ஃபெயிலியருக்கு ஒரு பேட் ஹேபிட் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் திங்கிங்காக இருக்கலாம், இல்லை ஃபோன் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை லேட் நைட் ஸ்க்ராலிங்காக இருக்கலாம், இல்லை டாக்ஸிக்காக செல்ஃப் டாக்காக இருக்கலாம், என்னால் முடியாது அந்த மாதிரி, இல்லை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, பட் இந்த ஹேபிட்ஸ்லாம் உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து அப்படியே கம்மி பண்ணிடும். அதனால தான் நீங்கள் வந்துட்டு ஃபெயில் ஆகுறீங்க, ஈவன் தோ யூ ட்ரை. இதுக்கெலாம் என்ன தெரியுமா சொல்யூஷன்? ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணுங்க. மோட்டிவேஷன் கிடையாது. மோட்டிவேஷன் நாளைக்கு வரலனாலும் சிஸ்டம் உங்களை வந்து புஷ் பண்ணும். 2 மினிட்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கோல் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போதும். நம்மளோட பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணிடும். அந்த ஹேபிட் வந்து கண்டினியூவாக உங்களால் பண்ண முடியும். உங்களோட லைஃப்பில் இருக்க ஒரு பேட் ஹேபிட்டை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப லைட்டாக்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10 to 12 வரைக்கும் வந்து ஸ்க்ரால் பண்ணுறீங்க, அதை கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மார்னிங் வந்து ரொம்ப எனர்ஜியாக, ஃபோக்கஸாக, மோட்டிவேஷனாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் எஃபர்ட் இல்லைன்னு இல்லை, ராங் ஹேபிட்ஸ் ப்ளஸ் ராங் சிஸ்டம் தான். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். உங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற அந்த ஹேபிட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.